हरिः ओम् तमेम मत्वा परवासुदेवं रङ्गे स्वयं राजवदर्गणीयं प्रापोदगीं योगरसूक्तिमालां भक्ताङ्ग्रेण भगवन्दमीडे மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னீசீர் தொண்டர் அடிப்படி தொன்னகரம் மண்டு திணர்த்தவேல் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிட்டு கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடலரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையல் கொண்ட அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலிலம்மா இளங்கேர்கோன் வழிபாடு செய் கோவில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்தினால் தொண்டரடி பொடியாழ்வார் பூத்து குலுங்கும் சோலையில் உள்ள பறவைகள் ஆரவாரம் செய்கின்றது. இரவானது கழிந்து காலை பொழுது வந்துவிட்டது. கீழ்திசையில் கோஷம் செய்யக்கூடிய கடல் ஓசையானது வியாபித்தது. கனை கடல் அரவம் என்று சாதித்திருக்கிறார். நாம் கணக்கிம்போல் சப்தம் இடையில் நிசப்தம் பின் சப்தம் வருவது கனைத்தல். அதேபோல அலைகள் ஷோ என வந்து பின்னும் சப்தமில்லாமல் மீண்டும் அலைகள் வந்து ஷோன்னு சப்தம் கேட்பதை கனை கடல் அரவம், கடல் கணக்கிறது என்று சாதிக்கிறார். கனை கடல் அரவம் என்று அரவத்தையும் சேர்த்து கூறியிருக்கிறார். அரவம் கிழக்கு திசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று உரைக்கிறார். தேனை பருகி களிக்கின்ற வண்டுகளாக சப்தம் செய்து ரீங்காரமிடுகின்றன. பல வகை பூக்களாலே தொடுக்கப்பட்ட அழகிய அலங்கல் மாலைகளை ஏந்தி கொண்டு தேவர்களுடைய திருவுடையில் கைங்கரியத்துக்காக நிற்கிறார்கள். ஆகையாலே சர்வசுவாமின் லங்கேஸ்வரனான விபீஷணான்வான் தாசவிருத்தி பண்ணப்பட்ட கோயில் எம்பெருமானே ஸ்ரீ ரங்கநாதா பள்ளி எழுந்தருளாயாக என்று துயில் உணர்த்துகிறார். நீலாதுங்கஸ்தனகிருதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சம்ஸ்ருதி சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகிருதம் யாபலாத் கிருத்திய புந்தே கோதா தஸ்மை நமிதம் பூயேவாஸ்து பூயகா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பா பல்வசம் நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியவளவல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கு என்னவது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாய குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தாய குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை. ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம்புரிம் என்பது புராண ஸ்லோகமாகும். அந்த புராண ஸ்லோகத்தின்படி ஏஷ நாராயண ஸ்ரீமான் என்பதை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்திலும், க்ஷீரார்ணவ நிகேதனகா என்று உள்ளதை வையத்து வாழ்வீர்காலில் பார்க்கடலில் பையத்துகின்ன பரமனடி பாடி என்றும் பாடி, யாகதோ மதுராம்புரிம் என்பதை இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இப்படியாக எம்பெருமான் வைகுண்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து விபவாதி
அவதாரங்களை எடுத்து நம்மை காப்பதற்கு விழைந்து பார்க்கடலில் பாம்பனியில் துயின்று அங்கிருந்து மதுராம்புரியை வந்து அடைந்தார் என்பது ஸ்லோகத்தின் பொருள். ஆண்டாளோ மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, மாயனை வடமதுரை மைந்தனை என்று கூறுகிறார், என்று சாதிக்கிறார். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் வடமதுரையை வந்து சேர்ந்தார் என்று கிருஷ்ணாவதாரத்தை உரைப்பதாயிற்று. அந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி அதே கிரமத்தில் ஆண்டாள் பாடியுள்ளார். இதில் ஆண்டாள் மாயனை என்று குறிப்பிடுகிறார். எம்பெருமான் கண்ணன் செய்த சேஷ்டிதங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை, எல்லாம் மாயத்தை போலவே நம்ம கண்களுக்கு உண்டாயிருந்தது. பரமபதத்திலிருந்து பார்க்கடலில் துயின்று மதுரைக்கு வடமதுரைக்கு அடைந்தது, அதுவே ஒரு மாயம். பின் சேஷ்டிதங்கள் செய்து வெண்ணெய் திருடி விழுங்கி, திருடி என்று சொல்லக்கூடாது, அவருடைய சொத்தை அவர் எடுத்தது கொண்டு வெண்ணெய் எடுத்து விழுங்கி யசோதையின் கையாலே முத்து பெற்று ஒரரில் கட்டப்பட்டு தாமோதரனாகிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் மானிட பிறவியாக யசோதைக்கு கட்டுப்படுகிறார் என்றால் அது மாயந்தானே. பின் பேய்மலை நஞ்சுண்டு என்றபடி பூதகி ராட்சசியின் விஷப்பாலை குடித்து அவளை கொன்றார். பின் சகடாசுரனை வதம் செய்தார், கோவர்த்தனோத்தாரணம் செய்தார், கோவர்த்தனகிரியை சுண்டு விரலாலே தூக்கி மழை காட்டார். இதெல்லாம் மாயம்தானே. அதனால் ஆண்டாள் மாயன் என்று சாதிக்கிறார். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, வடமதுரையை மன்னி, இந்த வடமதுரையிலே இருந்து விடாமல் இருந்து என்று அர்த்தம். தூய பெரு நீர் யமுனை துறைவனை, அங்கே யமுனை ஆற்றங்கரையில் ஓடி ஆடி கழித்தது கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் யமுனையில் தீர்த்தமாடியதும் விளையாடியதும் கொண்டு யமுனை தீர்த்தம் தூய பெருநீர் ஆகிறது. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, இவர் ஆயர் குலத்தினில் பிறந்து அந்த குலம் தாழ்வடைந்திருந்த பொழுது அதை உயர்த்துவதற்காக அவதரித்தார் என்று சாதிக்கிறார் ஆண்டாள். தாய குடல் விளக்கம் செய்ததாமோதரனை, தாய குடல் விளக்கம் என்று உரைத்தால் நாமெல்லாம் பெத்தவயத்திற்கு பால் வார்த்தாய் என்று கூறுகிறோம் அல்லவா, பெத்தவரத்துக்கு பரண்டை வைத்து கட்டிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறுகிறோம் அல்லவா. அதுபோல ஒரு குழந்தை சிறந்தவனாக அடைந்தாலே பெற்ற வயிற்றுக்கு பெருமை சேர்கிறது. அதுபோல பல லீலைகளையும் செய்து கீதையை உரைத்து நம்மளையெல்லாம் காத்தருணும் எம்பெருமான் தேவகி பிராட்டியின் வயிற்றில் பிறந்து உதித்து பிறந்து அவருடைய வயிற்றிற்கு பட்டம் கட்டினார், தேவகி பிராட்டிக்கு பெருமையை தந்தார் என்பதாகும் இதன் அர்த்தம். தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயமாய் வந்து என்றால் தூய நெஞ்சுடன் தூய சிந்தைகளுடன் எம்பெருமானை வணங்கி தூமலர் தூவி தொழுது என்றால் மலர் தூய்மையடைவது எப்போது? அதை ஒன்றும் சுத்தம் செய்து சமர்ப்பிக்கலாம். அப்படி இருந்தாலுமே எண்ணங்கள் தூய்மையாக இருந்து எம்பெருமானை மட்டுமே நினைத்து எம்பெருமான் திருவடியில் சேர்க்கும் பொழுது அது தூமலராகிறது. அதேபோல மலரை கொண்டு வந்து எம்பெருமானை தியானித்து பக்தியுடன் அவர் திருவடியில் சேர்க்க வேண்டும் என்பதை தூமலர் தூவி தொழுது என்று சாதித்தார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் அவன் பெருமையை பாடி மனத்தினால் சிந்திக்க, மனத்தினாலையும் சிந்தித்து கொண்டே செய்ய வேண்டும். இங்கே இரண்டும் வேற வேறையாக செய்யக்கூடாது. மனதினால் சிந்திக்கும் பொழுது கை தாமாக பூக்களை திருவடியில் சமர்ப்பிப்பதும் மனது வேறொரு இடத்தில் இருப்பதும் கூடாது.
ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதால் தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, ரெண்டும் ரெண்டு செயல் இல்லை. இது செய்யும்போதே அதுவும் செய்ய வேண்டும். உடலால் பூ எடுத்து இட வேண்டும், மனதால் எம்பெருமானை தியானிக்க வேண்டும், வாயால் அவன் நாமம் பாட வேண்டும். இந்த மூணும் ஒரே சமயத்தை செய்ய வேண்டும் என்று சாதிக்கிறார். அவருக்கு நம்மளையெல்லாம் நன்றாக தெரியும் என்று தோன்றுகிறது. நாம் திருவாராதனமோ பூஜையோ செய்யும் பொழுது தானாக கேசவாயன்மா, நாராயணன்மா, மாதவாயன்மா, கோவிந்தாயன்மா வாய் மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கும். கை திருத்துழாய் திருவடியில் சேர்த்து கொண்டிருக்கும். மனம் ஐயோ ஆத்துக்கார் வெளியில் போனாரே, என்ன ஆயிட்டதோ, மகன் நேர்முக தேர்விற்கு போனானே, அவனுக்கு வேலை கிடைத்ததோ இல்லையோ, என்ன இந்த பெண் வயசு வந்தது என்று கூட தெரியாமல் வெளியில் போய் இவ்வளவு நேரமாகி இன்னும் வரவில்லையே என்றுள்ள மனச்சிந்தைகள் நம்மளை அறியாமல் இழுத்து கொண்டு செல்வதால் அப்படி உள்ள நம்மள் இது மூணும் ஒன்றாக செய்து எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். அப்படி தொழுதால் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும். போய பிழையும், அது சரி, போய பிழை நம்ம செய்த பிழை எல்லாம், நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீனில் தூசாவும் என்று சாதிக்கிறார். அதென்ன புகுதருவான் நின்னனவும்? அப்போது ஆண்டாளுக்கு நிச்சயம் நாம் இனியும் பாவத்தை செய்து கூட்டுவோம், அதுவும் போகும் என்று சாதிக்கிறார். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் ஜெப்பேலோரெம்பாவாய். இப்படி தாமோதரனை தூய மனதுடன் தூய மலரிட்டு தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கவும் செய்தால் முன் கிருத பாபங்களும் இனி செய்யப்போகும் பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சை போல காணாதே ஆகும், மறைந்து போகும் என்று சாதிக்கிறார். இதுதான் பூமி பிராட்டிக்கு வராக அவதாரத்திலே சுவாமி வராக மூர்த்தியிடமிருந்து நமக்கு சந்தேசமாய் கிடைத்தது. இந்த பாசுரத்தின் கடைசியிலே அவர்கள் கூட்டத்தில் இருக்கும் ஒரு சிறுமிக்கு சந்தேகம் எழ, ஆமாம், வசிஷ்டர் பிரம்மரிஷி மகான், அவர் செய்ய இருந்த ராம பட்டாபிஷேகமே நின்றுவிட்டது. நாம் ஒன்றுமறியாத சிறுமிகள் நோன்பு நோக்கிறோம் என்று போகிறோம், நமது காரியம் நல்லபடி முடியுமா என்று சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி வினவ, அந்த கூட்டத்திலே வேதாந்தம் அறிந்த வேறொருத்தி வசிஷ்டர் செய்ய இருந்த பட்டாபிஷேகம் நின்று போனாலும் நாம் செய்ய இருக்கும் இந்த பாவை நோன்பு சிறப்பாக முடியும் என்று கூற, முதல்வர் அதெப்படி என்று கேட்க, வசிஷ்டர் தான் செய்வதாக நினைத்தார். ஆனால் நாம் கண்ணனை எண்ணி தவம் இருக்கிறோம், கண்ணனை எண்ணி விரதம் இருக்கிறோம், நோன்பு நோக்கிறோம். ஆகையால் ஆரம்பித்து வைத்த கண்ணன் நிச்சயம் முடித்து தருவான் என்று ஆணித்தனமாக கூறி தாமோதரன் தாள்களை பிடித்து கொண்டாள். நிச்சயம் நல்லவண்ணம் நிறைவேறும் என்று கூறி முடிக்கிறாள். இனி ஆழ்வார்கள் பாசுரம் பார்ப்போம். இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் எம்பெருமானை மாயன் என சிறப்பிக்கிறார். இதையே திருமங்கை ஆழ்வார் அவர்கள் சிறிய திருமடலில் ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவாள் வேரோல் களத்திட்டு நாரார் உரியேற்றி நன்கமை வைத்தவனை போரார் வேர்க்கண்ண மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம் போராதவன் போல் உறங்கி அறிவற்று தாரார் தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி அறாத வெண்ண விழுங்கி அருகிருந்த மூரார் உடமுருட்டி முன்கிடந்த தானத்தே போராதவன் போல் கிடந்த ஆணை கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள் வயிறடை திங்கு ஆறார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராம் இது செய்தீர் என்று ஓர் நெடுங்கயிற்றால் ஊரார்களெல்லாம் காண வரலோடே தீரா வெகுளியாய்ச்சி சிக்கனவார் தடைப்ப ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான் என்று சாதிக்கிறார். இங்கே திருமங்கை ஆழ்வார்
சாதிப்பது, எம்பெருமான் மாயம் செய்து வெண்ணையை திருடிவிட்டு யசோதை கையால் முத்துக்கொண்டு யசோதை கையால் உரலில் கட்டப்பட்டு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மாயத்தால் கட்டுண்ணவன் போல யசோதை கையால் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று உரைக்கிறார். கண்ணன் பரம்பொருள் ஆனாலும் யசோதை கயிற்றுக்கு கட்டுப்பட்டு ஒரு சின்ன உரலினோடு கட்டுப்பட்டு இருந்தார். இதை மாயம் என்றும் கூறலாம், சௌலபியம் என்னும் கூறலாம். பரவாசுதேவனாய எம்பெருமான் திருப்பார்கடலில் பாம்பனமேல் துயின்று மதுராபுரி அடைந்தவர் சிறு குழந்தையாக யசோதையினால் கட்டுப்பட்டு மாயம் காண்பிக்கிறார். இது அவருடைய சௌலபியம் காண்பிக்கிறது. பரவாசுதேவன் பரத்வத்தையும் இங்கே ஸ்ரீகிருஷ்ணனாக சௌலபியத்தையும் நம்மளில் ஒருவராகவும் இருப்பது எம்பெருமானின் சௌலபியத்தை காட்டுகிறது. நம்மாழ்வாரும் திருவாய்மொழி 10 4 பதிகத்தில் பெருமையனே வானத்தமையோர்க்கும் காண்டர் கருமையனே ஆகத்தணையாதார்க்கு என்னும் திருமை உரைகின்ற செங்கன்மால் என்று அவருடைய மாயத்தனத்தை சாதித்தார். ரிக்வேத சாரமான திருவிருத்தத்தில் சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ண போந்துமிலேற்றுவன் கூன் கோட்டிடையானை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்று சாதிக்கிறார். இங்கே இது நித்திய திருவாராதனத்தில் அனுசந்திக்கப்படும் ஒரு பாசுரமாகும். இதிலே வைகுண்டத்தில் எம்பெருமான் நித்திய சூரிகளால் ஆராதிக்கப்பட்டு ஷோடசோ உபச்சாரங்களில் ஏற்று மந்திராசனம் திருமஞ்சனம் எல்லாம் தீர்ந்து அலங்கார ஆசனத்திலே தூபம் அவர்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த தூபம் ஒரு புகையாய் மேகம் போல நிற்க நித்திய சூரிகளும் எம்பெருமானும் அந்த புகையால் பிரிக்கப்பட அந்த ஒரு க்ஷணத்தில் இதுதான் தக்கம் என்று கீழே வந்து கிருஷ்ணனாக அவதரித்து நமக்கு கீதையை உபதேசித்து 120 ஆண்டுகள் மட்டும் இருந்து உடனே வைகுண்டத்திற்கு சென்று அந்த தூபம் முடிவதற்கு முன்னமே சென்று அவர்களிடம் பாக்கியுள்ள சுশ্ரூஷைகளை பெற்றார். அவ்வாறு தூபத்தின் இடையே பூமியில் அவதரித்தது 2 விஷயங்களுக்காக என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஒன்று, நன்றாக கடைந்து உரிமேல் வைத்திருந்த யசோதை உரிமேல் வைத்திருந்த வெண்ணையை திருடி விழுங்குவதற்காகவும், 2, நப்பிண்ணையோடு குறவை கோத்து நப்பிண்ணையை கல்யாணம் செய்வதற்காகவும் பிறந்தாய். நீ ஒரு மாயனே, பரபிரமமாயிருந்துட்டும் ஒரு குழந்தை வடிவில் யசோதாவினடுத்து கட்டுப்பட்டு நின்றதும் ஒரு மாயமே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். இதில் ஒரு மாயத்தினால் தூபம் சூழ்ந்திருக்கும் பொழுது பூமியில் கிருஷ்ணனாக அவதரித்தாய் என்று சிறப்பிக்கிறார். இந்த பாசுரம் ஜீயர்படி திருவாதன கிரமத்தில் தூபம் சமர்ப்பிக்கும்போது அனுசரிக்க வேண்டிய ஒரு பாசுரமாகும். இந்த ஜீயர்படி திருவாராதன கிரமம் சுவாமி எம்பெருமானாரால் எல்லோரும் தம் தம் கிரகத்தில் எளிமையாக சுவாமிக்கு எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யும் வண்ணம் திராவிட வேதமாம் 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை கொண்டு பின்னப்பட்டதாகும். இந்த முறையின் ஒரு நல்ல தத்துவம் என்னவென்றால், மற்ற பூஜா விதிகளில் பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, கந்தாம் தாரயாமி என்று எல்லாம் மீ 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 என்று முடிந்து அதோடு தொக்கி நிற்கின்ற அகமும் கூடி வந்து நான் தருகிறேன் என்ற அகம்பாவத்தை காட்டுவதாக அமைகிறது. அதுபோலும் கூடாது என்று திருவள்ளம் பற்றிய எம்பெருமானார் ஆச்சாரியன் கையாலே திருவாராதனம் கண்டருள வேணும், அர்க்யம் கண்டருள வேணும், பாத்தியம் கண்டருள வேணும், ஸ்நானம் கொண்டருள வேணும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்திப்பதாக அமைகிறது. அகம்
நான் தருகிறேன், நான் செய்கிறேன் என்று கூறினால் எம்பெருமான் உள்ளிலிருந்து மெலிதாக சிரித்து கொள்வான். எல்லாம் அவனுடையது. அவன் தந்த திரவியத்தையே கொஞ்சம் அவருக்கு காண்பித்துவிட்டு நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், தூபம் ஆக்ராபயாமி, தீபம் சமர்ப்பயாமி என்று நாம் செய்வது போல் சொல்லக்கூடாது என்பதற்காக சுவாமி எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றி எல்லாம் எம்பெருமானை பிரார்த்தித்து அவன் திருவுள்ளம் போலே நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பவ்யதை உள்ள ஒரு சிறப்பு முறையாக ஜீயர்படி திருவாராதனம் அமைந்திருக்கிறது. இந்த ஜீயர்படி திருவாராதனத்தை அனைவரும் கற்று ஸ்வகிரகங்களில் அவரவர் கிரகங்களில் தினமும் திருவாரணம் செய்யுமாறு பிரார்த்திக்கிறேன். இனி நாளை இரவியர் மணினோடு தேரடுமிவரோ என்ற திருப்பள்ளி எழுச்சியும் புள்ளும் சிலம்பரகான் புலரேன் கோவில் என்ற பாசுரத்தையும் பார்க்கலாம். 1 முதல் 5 வரை முகவுரையாயிருந்த பாசுரங்கள் முடிந்துவிட்டது. இனி ஆண்டாள் தன் தோழிகளை அழைத்து வீடு வீடாக சென்று அழைக்கும் பாசுரங்கள் நாளை முதல். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.